அன்பான நேயர்களே, நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியில் மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியில் தினந்தோறும் அற்புதமான தலைப்பின் கீழாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலாக இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்டத்தினுடைய தாட்கோ அந்த அமைப்பினுடைய மாவட்ட மேலாளர் எட்வர்ட் ஸ்டீபன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். அந்த வகையில் நேர்களே, தாட்கோவினுடைய திட்டங்கள் என்ன, தாட்கோ என்றால் என்ன, அதனுடைய திட்டங்கள் என்ன, பொதுமக்களுக்கு அது எவ்வாறு பயனினை கொடுக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் பேச இருக்கின்றோம். ஒரு அமைப்பினுடைய அரசு அமைப்பினுடைய மாவட்ட மேலாளர் அவர்கள் இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு கூடுதலாக அமையப்பெற வேண்டும், கூடுதலாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த தாட்கோ என்றால் என்ன, இந்த தாட்கோவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், தாட்கோவை எப்படி அணுக வேண்டும், அந்த தாட்கோவினுடைய இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை யார் யார் பலன் பெறலாம், எப்படி பலன் பெறலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மனதிற்குள்ளாக சந்தேகங்களாக இருக்கும். அப்படி உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043442 என்ற முன் இணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன் இணைப்போடு 290896 என்ற எண்ணோடு தொடர்பு கொண்டு பேசலாம் நேர்களே. நம்மோடு இன்று சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்டத்தினுடைய தாட்கோ அமைப்பினுடைய மாவட்ட மேலாளர் எட்வர்ட் ஸ்டீபன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரு மேலாளர் எங்களுடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியில் குறிப்பாக அரசினுடைய திட்டங்கள் குறித்து சொல்வதற்காக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த வானொலியை கேட்கக்கூடிய நேயர்களுக்காக நீங்க உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை, இந்த நாளில் நீங்க இந்த நிலையத்திற்கு வந்தமைக்காக முதல்ல மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, இப்போ தாட்கோ அப்படின்னா என்ன? முதல்ல தாட்கோ அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? தாட்கோ சார், அதனுடைய முழு விரிவாக்கத்தை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா 1974 பிற்பட்ட மக்களுக்காக ஒரு கட்டிட சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை கட்டி கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட நிறுவனமா தாட்கோ தொடங்கப்பட்டது. இது இப்போ நாளடைவில் வந்து பாத்தீங்கன்னா இது பல்வேறு பரிமாணங்களை அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அரசாங்கம் அவங்களுடைய திட்டங்களை வந்து கொண்டு வரும்போது அதனுடைய செயல்பாடுகளோடு சேர்ந்து தாட்கோ வந்து SC&ST மக்களுக்காக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் சமுதாயத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனமா இது இருக்கு. என்னென்னலாம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்க? மாவட்ட அளவுல தான் இருக்குங்களா அல்லது ஒன்றிய அளவுல இருக்கா ஆபீஸ், அல்லது எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சரல் எப்படி? ஓகே சார், இதோடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நமக்கு ஆதி திராவிட பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருப்பாங்க. இப்ப நமக்கு திருமதி கயல்விழி மேம் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து செக்ரட்டரி மேம் லட்சுமி பிரியா இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சேர்மேன் மிஸ்டர் மதிவானந்த் சார் இருக்காங்க. அதனுடைய மேனேஜிங் டைரக்டரா வந்து திரு KN கந்தசாமி சார் IAS இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாவட்ட மேலாளர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய 38 மாவட்டங்கள், நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்ல தாட்கோ அதனுடைய பணியை செஞ்சிட்டு இருக்கு. மாவட்ட அளவுல இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உங்களை மாதிரி ஒவ்வொரு மாவட்ட மேலாளர்கள். ஆமா சார். எப்படி நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க? அது மக்கள் எப்படி உங்களை அணுகணும்? சார், இந்த தாட்கோடைய திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் குறிப்பாக SC&ST மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இப்போ இது எப்படி மக்கள் அணுகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த மக்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற தாட்கோ மாவட்ட மேலாளர்களை அவங்களுக்கு பொருளாதார சம்பந்தமா, அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா, அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமா நம்ம தாட்கோல என்ன விதமான திட்டம் அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கோ அது சம்பந்தமா அந்தந்த மாவட்ட மேலாளரை அவங்க அணுகி அதுக்கான வசதிகளை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ உங்களை அணுகணும், மாவட்ட தாட்கோ மேலாளரை அணுகணும் அப்படின்னா எங்க இருக்க அலுவலகம், எப்படி அணுகிறது? சார், இந்த தாட்கோ நம்மளுடைய தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா
GH இருக்கு இல்லையா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அண்ட் அதுக்கும் வெரி நியர்பை GM தியேட்டர் இருக்கு. ஸோ இந்த 2 லொக்கேஷன்ல பாத்தீங்கன்னா தான் நடுவில் வந்து நம்மளுடைய தாட்கோ நிறுவனம் நம்ம தர்மபுரியில இருக்கு, விருப்பாச்சிபுரத்துல. இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். GM தியேட்டர்ன்றது கீழே டவுனுக்கு போகும், இதுக்கு ஆப்போசிட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னும் ஸ்பெசிபிக்கான இடம் அப்படின்னும் போது GM தியேட்டருக்கு முன்னாடி இப்போ ஒரு 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 கட்சியினுடைய அலுவலகம் இருக்கும். அந்த லொகேஷன்களா இல்ல வேற? அதே லொகேஷன் தான் சார், அதே லொகேஷன். நீங்க சொல்ற அதே லொகேஷன் தான் நம்மளுடைய விருப்பாச்சிபுரம் நம்பர் 3 சாலை விநாயகர் கோயில் தெரு, தர்மபுரி. இல்ல, ஏன்னா அந்த பகுதியில் நிறைய நேரம் நாம புழங்கி இருக்கோம். அலுவலகம் எங்க இருக்குன்றத கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. டெஃபினெட்லி சார். நல்லதுங்க. நம்மளுடைய அலுவலக தொலைபேசி எண் 043422600007 043422600007. இது லேண்ட்லைன் நம்பர். அலுவலகம் இருக்கும்போது நம்ம தொடர்பு கொள்ளலாம். வேற ஏதாச்சும் அவசர தொடர்புகள் இப்ப சார் மாவட்ட மேலாளர் அவர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9450502949. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்துல எப்பொழுதும் மக்களுக்காக இந்த 2 நம்பர்ஸுமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து மக்கள் சார் அவங்களுடைய சந்தேகங்களையும் அவங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். நல்ல விஷயங்க. நம்ம ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே வந்து தாட்கோனா என்ன, தாட்கோ எதற்காக செயல்படுது, யார் தொடர்பு கொள்ளலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாம், அலுவலகம் எங்க இருக்கு, கைபேசி எண்கள் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நாம ஸ்கீம்ஸ்குள்ள போவோம். என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இப்போ இருக்குங்க சார்? இப்போ வந்து நமக்கு ஸ்கீம்ஸை வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா PM அஜய் அண்ட் CM அரைஸ். PM அஜய். PM அஜய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு விரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபிதயா யோஜனா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PM அஜய்ன்னு சொல்லுவாங்க. சார், நம்ம பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் ஒருத்தர் அவர் சந்தேகங்களை கேட்டு பேசுவோம். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். இன்னைக்கு தாட்கோ அரசு நிறுவனத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தாட்கோ அதனுடைய மேலாளர் நம்மளுடைய நிலையத்தில் இருக்கிறார். அந்த தாட்கோவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய எப்படி பலன் பெறலாம், பயன் பெறலாம் அப்படின்னு குறித்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஐயா, இந்த தாட்கோ லோன் ஸ்கீம் அப்படிங்கறது கடனுதவி பெறணும் அப்படிங்கிறாங்க பொழுது இந்த ஆதி திராவிடர் இந்த பிரிவினருக்கு வந்து அதிகமாக உதவித்தொகை அப்படிங்கறது வருதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கறது கொடுக்கப்படுதுன்னு. இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கறது எப்படி டிசைட் பண்ணுவாங்க? அந்த அவங்க வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத அந்த லோன் வாங்கக்கூடிய சமயத்துல சமர்ப்பிக்கணும்? இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நிச்சயம். நன்றிங்க. நன்றி. இப்போ அவங்க கேட்டது எந்த மாதிரியான சதவீதங்கள் அவங்க தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவிற்கு கொடுக்குறீங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ், அதை நம்ம பேசக்கூடியதான். அடுத்தடுத்து பேச போறோம். சொல்லுங்க, சதவீதம் அவங்க கேட்டதனுடைய முதல் பகுதி. சார் அகைன் திரும்ப வந்து அந்த CM அரைஸ் அண்ட் PM அஜய். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா PM அஜய் சொல்லிட்டேன். அண்ட் CM அரைஸ் என்ற முழு விரிவாக்கத்தை நான் சொல்லலை. ஸோ அது சொல்லிடுறேன். சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிட சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி இப்போ இந்த 2 பிரிவுல தான் வந்து இப்போ வந்து 2 விஷயங்கள். ஒன்னு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், இன்னொன்னு CM அரைஸ் அப்படின்றது மாநில அரசு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா PM அஜய்ல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ SC and ST மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் கிரைட்டீரியா, பேசிக் நிபந்தனைகள், அடிப்படைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாட்கோல அவங்க SC ST இருக்கணும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவினரா இருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அதிகாரிகளா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அதிகாரிகளா யாருமே இருக்கக்கூடாது. அரசு துறையில அலுவலர்கள் அப்படின்றது இருக்கு, கடைநிலை ஊழியர்கள் இருக்கு. இது எப்படி கிரைட்டீரியா இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல சார், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசு துறையில இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அரசு துறையில இருக்கு.
ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாமே பாத்தீங்கன்னா இது பூவரஸ்ட் ஆஃப் பூவர் சொல்லுவோம் நம்ம. தாழ்த்தப்பட்டவங்களே ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களை நோக்கி தான் வந்து நம்மளுடைய கவனம் போயிட்டு இருக்கு. நம்ம அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க, சீரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சார் இது வந்து அரசாங்க ஊழியரா இருந்தாங்கன்னா அது அந்த ஸ்கீம் வந்து சார் அந்த ஏழை மக்களுக்கு போய் சேராது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கணும், SC/ST இருக்கணும், அண்ட் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே அரசு பணியில இருக்கக்கூடாது. அண்ட் இப்போ சார் இப்போ ஒரு மக்கள் வந்து ஒருத்தவங்க ஸ்கீமை வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே அந்த கடன்லாம் அடைச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு கேப் எடுத்து தான் அடுத்த முறை அவங்க அப்ளை பண்ணணும். மினிமம் ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கணும். ஏன்னா சார் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது பேசிக் கிரைட்டீரியா. அதாவது எல்லாருமே வளர்ச்சி அடையணும். ஒரு குறிப்பிட்ட என்னதான் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு இருந்தாலும் கூட அதுலயும் ஒருத்தர் மட்டுமே பலன் அடைஞ்சிடக்கூடாது, பரவலா போய் சேரணும் சார். மிக சிறப்பா சொல்றீங்க. இப்ப இந்த அரசு அப்படி பணி அப்படின்னும் போது சில நேரங்களில் ஒப்பந்த பணிகள்ல இருப்பாங்க. ஓகே, ரெகுலர் பேசிஸ்ல இருக்கிறதுக்கும் ஒப்பந்த பணிகளுக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு சார். அது ஏதாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ண இல்ல சார், அது கம்ப்ளீட்டா ஒப்பந்த பணியாளர்களா இருந்தாலும் கூட அண்ட் அரசு இதுல வந்து பெர்மனண்டா இருந்தாலுமே கூட அவங்க வந்து சார் அவங்க அரசாங்க அதிகாரி தான். அவங்க வெதர் தே ஆர் கன்சல்டேட் ஆர் பெர்மனன்ட், தி டேர்ம் இஸ் ரிமைன் தி சேம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தாலும் கூட அவங்க வந்து இந்த ஸ்கீம்ல வந்து உள்ள நுழையிறதுல கொஞ்சம் ஆக்சுவலா சார் அவங்கள வந்து நம்ம வேண்டான்னு சொல்றது இல்ல, அவங்கள விட இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் பாத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப கடை நிலையில இருக்கிறவங்க கை தூக்கி விடணும், அவங்க முன்னேற்றணும் அப்படின்றதுல உங்களை மாதிரி. அதுக்காக சார் அவங்க வந்து கஷ்டப்படலன்னு நாங்க சொல்லல, அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை விட இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு போயிட்டு விளிம்பு நிலையில இருக்கிறவங்க போய் சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அதை ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த 2 ஸ்கீம்ஸ் சொன்னீங்க, PM அஜய், CM அரைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இது எப்படி அணுகலாம், என்ன மாதிரிலாம் யாரெல்லாம் அணுகலாம்? இப்போ திட்டங்கள் ஓகே, இந்த திட்டத்தை வச்சு நாங்க எப்படி பலன் பெறுறது? இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி சார் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது SC/ST மக்களுக்காக இது கொண்டு வரப்படக்கூடிய திட்டம். அதே நம்ம நிபந்தனைகள் எல்லாமே சொன்ன மாதிரி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் நமக்கு CM அரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மானியம் வந்து பாத்தீங்கன்னா 35% அதிகபட்சமாக ரூபாய் 3,50,000 கொடுக்கிறோம் CM அரைஸ்ல. PM அஜய்ல சார் மானியம் வந்து பாத்தீங்கன்னா 50%, அதற்கு அதிகபட்சமாக 50,000 தான் சார் மேக்சிமம். அண்ட் CM அரைஸ்ல அப்ளை பண்ணாங்கன்னா 3,50,000 கிடைக்கும். இப்போ சார் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுய உதவி குழுலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மகளிருக்குலாம். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 கொடுப்பாங்க. அது இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு குழுக்கு வந்து சார் 6 லட்சமா மாறி இருக்கு. ஒரு குழு அப்படின்றது ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர் 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல வந்து ஒன்றா இணைந்து தொழில் கொடுவாங்க. அப்ப சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா CM அரைஸ் அண்ட் PM அஜய்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் இந்த டிஃபரன்சியேஷன்? PM அஜய்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 தான் மானியம், அண்ட் CM அரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 3,50,000 கிடைக்கும். அப்ப சார் இந்த 50,000 எதுக்காக நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்காகவும் இந்த விலங்குகளை வளர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து PM அஜய் மூலியமா 50,000 கொடுக்கறாங்க. அதுக்காக சார் இந்த 50,000 கொடுத்ததுக்காக அவங்கள வந்து 50,000 தான் கடைசி வரைக்கும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க 1 or 2 இயர்ஸ் கழிச்சிட்டு அவங்க இந்த லோன் எல்லாமே கரெக்டா ரீபே பண்ணிட்டு. இல்ல இந்த 50,000 சொல்றது நீங்க மானியம் மட்டும் சொல்றீங்க? மானியம் மட்டும் 50,000. லோன் அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? லோன் அமௌண்ட்னா சார் இதுல வந்து உங்களுக்கு 5% வந்து உங்களுக்கு பர்சனல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரிமைனிங் வந்து நீங்க பேங்க்ல இருந்து லோன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஆடு வாங்குறோம் கோழி வாங்குறோம் அப்படின்றது அதிகபட்சமே உங்களுக்கு 1,50,000 தான் சார் லோனே உங்களுக்கு இன்க்ளூடிங் மானியத்தோட சேர்த்து உங்களுடைய பர்சனல் கான்ட்ரிபியூஷன் உங்க கை பணத்தை போட்டு எல்லாமே உங்களுக்கு 1,50,000 தான் உங்களுக்கு கிடைக்கும் சார். இப்போ 1,50,000 என்னுடைய ப்ராஜெக்ட் கொஞ்சம் கூட இருக்கணும் வைங்களேன். இல்ல சார், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ கூட இருந்தது அப்படின்னா நீங்க வந்து CM அரைஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ 3 lakhs 5 lakhs சார் எங்களுக்கு வந்து இதே ஆடு மாடு கோழி
பண்ண வைக்கிறதுக்கு சார் உங்களுக்கு சிஎம்ஆர்ஐஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கு பதிலா வந்து சிஎம்ஆர்ஐஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தரப்பட மாட்டாது. இல்ல நான் இங்க பிஎம்ல இருந்தே நான் போயிருவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது 1.5 lakhs தான் சொல்றீங்க. 1.5 லட்சம் தான் வந்து பிஎம் அரைஸ்ல இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய திட்டங்கள் அப்படின்ட்டு. பிஎம் அஜய். எஸ், பிஎம் அஜய்ல என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு 5 lakh இருக்கணும். ஓகே. 5 lakhக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த 1.5 lakhs நீங்க இந்த பிஎம் அஜய்ல வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்னுடைய அமௌண்ட் இருக்கணுமா அல்ல அது எப்படி? இப்ப சார் நீங்க இப்போ ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஒன்லி பிஎம் அஜய் மட்டும்தான் உங்களுக்கு. இப்ப சார் உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு ரேடியோ இன்ஸ்டிடியூட் வைக்கிறீங்க, நீங்க ஒரு கிளினிக் வைக்கிறீங்க, ஒரு மல்லிகை கடை வைக்கிறீங்க, ஒரு பால் பண்ண வைக்கிறீங்க, ஒரு ஆட்டோ வாங்குறீங்க, இல்ல ஒரு கார் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு ஃபுட் சென்டர் தொடங்குறீங்க, ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் தொடங்குறீங்க சார், இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு 5 lakhs ஆகும் சார், ஒரு 7 lakhs ஆகும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்ஆர்ஐஸ்ல இது வந்துடும். ஓகே. அப்ப சார் நீங்க பிஎம் அஜய்ல நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய திட்டத்தினுடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. அப்போ அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இதுல இருக்க முடியாது, பிஎம் அஜய்ல வந்து இருக்க முடியாது, சிஎம்ஆர்எஸ்ல தான் நீங்க வருவீங்க. அப்போ சார் உங்களுக்கு இதுல வந்து அதிகபட்சமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 உங்களுக்கு கிடைக்கும், மானியமா கிடைக்கும். ரிமைனிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல வந்து நீங்க லோன் போடலாம். பர்சனல் கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? பர்சனல் கான்ட்ரிபியூஷன் சார் உங்களுக்கு இதுல வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10% உங்களுக்கு இருக்கும். சோ நீங்க அந்த 10% அண்ட் 3,50,000 வந்து உங்களுக்கு வந்து திரும்ப ரீபே பண்ண வேண்டாம். நீங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த மானிய தொகையை வந்து நீங்க ரீபே பண்ண வேண்டாம். ஆனா நீங்க லோனா எடுக்கிற அமௌண்ட் நீங்க பேங்க் கட்டி ஆகணும். சரி, நல்ல பொறுமையா அழகா சொல்லிட்டு வரீங்க, எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி. இன்னும் அதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னும் போது அந்த பிஎம் அஜய்ல இருக்கக்கூடிய அந்த 1.5 lakhsக்கு 1.5 லட்சத்துக்கு இருக்கக்கூடிய தொழில்களா என்னென்னலாம் செய்யலாம்? அதுல இப்ப சார் 1 lakh இப்போ நடைமுறையில் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க மக்கள்? இது சார் நம்மளுடைய கடைசி ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இது தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு கோழி பண்ணை, இந்த 3 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்ஹெச்ல இது கொடுத்திருக்காங்க. சிஎம்ஆர்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் சார், இந்த ட்ரேட்லாம் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு அது என்ன விதமான ட்ரேடா இருந்தாலுமே சார் வி ஆர் வெல்கமிங் பீப்புள். மெயினா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து எதுக்காக இதை வந்து பிஎம்ஹெச் சிஎம்ஆர்எஸ்ல கொண்டு வந்தாங்க, இந்த மானிய டிஃபரன்சியேஷன் பாத்தீங்கன்னா மக்களுடைய திங்கிங் ப்ராசஸ், ஆடு மாடு கோழில இருந்து அவங்க மேல வந்துட்டு அவங்க அதர் ட்ரேடுக்கும் கூட அவங்களால பண்ண முடியுன்ற ஒரு உற்சாகத்தையும் அவங்களோட நம்பிக்கையும் வரணும். அதுக்காக தான் சார் இந்த டிஃபரன்சியேஷன். தவிர ஆடு மாடு கோழிகளை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயிக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க மற்ற வகையான பிசினஸும் நீங்க பண்ணணும், அதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்ஆர்ஐஸ் உடைய கான்செப்ட். அது சரி. இப்போ இந்த பிஎம் அஜய்ல வந்து 1.5 லட்சம் அது உச்சபட்சம், அவ்வளவுதான். இதுல அந்த மாதிரி ஏதாச்சும் அதிகபட்சமான தொகை உங்களுக்கு சார்? அதிகபட்சமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3.5 lakhs அதுதான் உங்களுக்கு மானியம். நீங்க 25 lakhs கூட பிசினஸ் தொடங்கலாம். ஆமா. ஆனா அதிகபட்சமான மானியம் வந்து 3 லட்சம். ஏன்னா சார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசாங்கம் நிர்ணயிச்சு. புரிஞ்சிட்டோம். அப்போ 10 லட்சம் அப்படின்னும் போது 3 லட்சம் ரூபாய் மானியம். வச்சிருக்கிற தொகையை நீங்க கையில இருந்து போட்டுக்கலாம் அல்லது பேங்க்ல லோன் வாங்கலாம். பேங்க்ல லோன் வாங்கும்போது நம்ம சரியா கட்டணும்னா அடுத்து நம்ம கண்டினியூ பண்றோம், நல்ல தொடர்பாக வச்சுக்கிறோம். அங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுதுன்னா இதோட முடிச்சுக்கிறோம். சரிங்க, நல்ல விஷயம். எப்படி இருக்கு மக்களுடைய வரவேற்பு? எப்படி இருக்கு சார் மக்களுடைய வரவேற்பு? இப்போ கடந்த சில மாசங்கள தர்மபுரியில ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே அதை வித்தியாசமா பாக்குறாங்க. ஒரு மாவட்ட மேலாளர் வந்து அதனுடைய தாட்கோடைய திட்டங்களை வந்து வெளியில கொண்டு வராங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப அத பெருமையாவும் அத வரவேற்பு விதமா பாக்குறாங்க. அது சார் அது என்னால என்னுடைய அந்த ஃபீலிங்ஸ் என்னால சொல்ல முடியல. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி அந்த மக்கள் எப்படி என்ன ட்ரீட் பண்றாங்க, இப்ப எப்படி தாட்கோ எப்படி பாக்குறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து என்னால வேர்ட்ஸ்ல சொல்ல முடியல. பட் நல்ல விஷயம், வாழ்த்துக்கள்ங்க. உங்களுடைய பணி அனுபவங்களை பத்தி நம்ம பேசுவோம். உங்களுடைய நேட்டிவ்ங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே
சார் என்னுடைய பணி அனுபவங்கள் தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ தாட்கோவில் வந்துட்டு இந்த 8 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சார் எனக்கு ஃபீல் பண்ணுறது, உணர்றது. அந்த பாவப்பட்ட அந்த மக்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு இல்லாமல் தான் வருவாங்க. அண்டு அந்த ஷர்ட் அண்ட் வேஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே அதில் ஒரு கரை இருக்கும். அந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லும். ரொம்ப அழுக்காக வருவாங்க. அப்போ தான் யோசிப்பேன் நான், இந்த ஏழை மக்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்போது இந்த திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை வந்து சார் முழுமையாக போய் சேரணும். அதாவது இடைத்தரகர்கள்கிட்ட போய் மாட்டக்கூடாது. இதை நம்மளே களை பண்ணி செஞ்சு நம்மளே இறங்கி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றணுன்ட்டு சார் அந்த ஒரு விடாமுயற்சி, அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு டெடிகேஷனோட கடந்த 8 மாதங்களில் பயணிச்சிட்ருக்குறோம். அதே போல் சார் எங்களுடைய டீமும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுடைய மேலாண்மை இயக்குனர் என் கந்தசாமி சார் ஐஏஎஸ், அவங்களும் செக்ரட்டரி மேம் அண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அரசாங்கம், இது எல்லாமே சார் எங்களுக்கு அண்ட் சேர்மன் சார் மதிவானன், அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களே இறங்கி அவங்களும் வேலை செய்கிறாங்க சார். நாங்கள் எப்படி இங்கே மாவட்டத்தில் வேலை செய்கிறோமோ அது போல் அவங்க ஸ்டேட்டில் வந்து இது எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு. நல்ல விஷயம். இதுவும் மேலும் அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அலுவலர்கள், அதிகாரிகள் சிறப்பு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய மருதன் வெள்ளி சமுதாய வானொலியுடைய அன்பான வாழ்த்துக்களோட. இதற்கு முன்பு நீங்கள் பணியாற்றின இடங்கள் இல்லை இதுதான் முதல் பணிகளா எப்படியா? இதுக்கு முன்னாடி சார் நான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ஸ்கூல் கவுன்சிலராக இருந்தேன். சென்னையில் ஒரு 20 பள்ளிக்கூடங்களுக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு இல்லை தலைமை ஆசிரியர்களுக்கு ஸ்கூல் கவுன்சிலராக இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பிக் ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கு பிஃபோர் சார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து சைல்ட் லைன் அண்ட் இந்த சைல்ட் பாண்டட் லேபர், ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஆஸ் ஒரு அரசாங்க அதிகாரியாக இதுதான் என்னுடைய முதல் பணி. முதல் பணி ஆற்றக்கூடிய இடம் வந்து அரசு அலுவலராக தருமபுரி. என்ன எக்ஸாம் நீங்க சார்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இட் ஹேப்பன் த்ரூ டைரக்ட் எக்ஸாமினேஷன். இவங்க கேஎன் கந்தசாமி சார் அண்ட் செக்ரட்டரி மேம் அண்ட் மினிஸ்டர் இவங்களுடைய கால் ஃபேரில் இந்த இன்டர்வியூவில் வந்து கிளியர் பண்ணி ஸோ வி காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லதுங்க. உங்களுடைய அந்த பணி மேலும் மேலும் சிறப்படையணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ சார். வேற ஒரு நேர் கேட்கும்போது கேட்ட கேள்வி, என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம இருக்கணும், என்ன செய்யணும்? ஏன்னா இப்போ நீங்கள் எலாபரேட்டே சொல்லிட்டீங்க. பிஎம் அஜய் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா நமக்கு அந்த திட்டத்தினுடைய ப்ராஜெக்டினுடைய மதிப்பீடு. சிஎம் அரைஸில் வந்து அதிகபட்சமாக 3 லட்ச ரூபா மானியம் கிடைக்குது அப்படின்றத பற்றி பேசணும். மீது இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில் நீங்கள் லோனில் அப்ளை பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் மனசுக்குள்ளே எல்லாருக்குமே எல்லாம் ஓகே. ஆனால் என்ன செய்யணும்? இப்போ பணத்தை சொல்லிட்டோம், அடுத்தது என்ன செய்யணும், எப்படி எல்லாம் இப்போ இதை கேட்ட உடனே என்ன சில பேருக்கு மனசுல ஆசை வரும், உடனே நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க, சார் நீங்க சொன்னீங்களே ரேடியோல சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கான தயாரிப்புகள்ன்றது நிறைய இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சும்மா வெறும்னே நான் ரேடியோல கேட்டேன் எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்து கொடுக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கும், ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தாதான் இது உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க சார். அவங்க பேசிக்கா அவங்க ஒரு SC ST இருக்கணும், அந்த சர்டிபிகேட் அவங்க கையில இருக்கணும். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவை சார்ந்தவங்களா இருக்கணும். இது முதல் கிரைட்டீரியா. அவங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் இருக்கணும். அந்த இன்கம் சர்டிபிகேட்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இப்போ அவங்க ஒரு ப்ராஜெக்டுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா சார், அவங்க வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அண்ட் அவங்களுடைய பேன் கார்டு கம்பல்சரிங்களா? அது எல்லாம் இருக்கணும் சார். ஸோ இருந்தால் தான் வந்து பேன் கார்டு இல்லைன்னா அப்ளை பண்ணணும். பேன் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்ளை பண்ணாங்கன்னா சார் அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கொட்டேஷன் சொல்லுவாங்க.
நான் வந்ததுக்கு அப்புறம் சார் ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் கேட்கறது, பட் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பேஜில் எதுக்காக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் சமுதாயத்துக்காகவும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சார் நான் கேட்பேன். ஸோ இது வந்து எதுக்காக கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த மக்களுடைய மனசு எப்படி இருக்கு, அந்த மக்கள் எதுக்காக இந்த கவர்மெண்ட்டுடைய பணத்தை வந்து கேட்குறாங்க அப்படின்றது சார் எனக்கு நானே ஒரு ஃபிக்ஸ் பண்ண ஒரு தேவையாக பார்த்தேன். எதுக்காக தான் இந்த பணம் எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த கிராமம் எப்படி இருக்குது, தர்மபுரி எப்படி இருக்குது அப்படின்றது சார் இது எல்லா டாக்குமெண்ட்டோட கடந்த ஒரு 8 மாதம்லாம் சார் ஒரு இன்டர்வியூமே நடக்கலை. புதுசாக எந்த அப்ளிகேஷனுமே நம்ம வாங்கலை இது வரைக்கும். நம்ம அதுக்காக அரசாங்கம் வந்து அந்த திட்டத்துக்காக அவங்களுடைய அறிக்கைக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது சார் நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழகத்தில், தமிழ்நாட்டில் இது வரைக்குமே எந்த ஒரு புது அப்ளிகேஷனுமே நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இதுதான் சார் பேசிக் கிரைட்டீரியா. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு நிலம் மேம்பாட்டு நிலம் வாங்கும் திட்டம் அப்படி இருந்ததுன்னா இதே கான்செப்ட் தான், இதே எல்லா பேப்பர்ஸ் எல்லாமே இதே தான். ஆனால் சார் அவங்களுடைய பட்டா, சிட்டா, அடங்கல் இது எல்லாமே அவங்களுடைய பேரில் இருக்கணும். நீரூற்று சான்று இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்காக அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 டாக்குமெண்ட் மாறும். மிச்சபடி எல்லாமே சார் நம்ம முன்னாடி பேசின மாதிரியே அந்த 3 லட்சம் இன்கம் சர்டிஃபிகேட், எஸ்சிஎன் எஸ்டியாக இருக்கணும், அண்ட் அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் கொட்டேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமைன் த சேம். சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திச்சு நம்ம பேசுவோம். வருக, வணக்கம். காலை வணக்கங்க ஐயா. வணக்கங்க, வணக்கம். நான் தர்மபுரி எரபத்து முனுசாமி. வணக்கம் முனுசாமி. இந்த கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு எதுனா லோன் கொடுக்கற மாதிரி ஆக்ஷன் இருக்குதுங்களா இதுல? அதான் இப்போ பேசிட்டு இருந்தோம். நாம பேசுவோமா ஐயா கிட்ட பேசுவோம். நீங்க கோழி பண்ணைன்றது நீங்க இப்போ எப்படி இருக்கு சூழல் இருக்கிறது நம்ம வானொலியை கேட்டுக்குங்க. நன்றி நன்றி நன்றி. சார் சாரோட பேர் என்ன? அவரு முனுசாமி. ஓகே, முனுசாமி வாழ்த்துக்கள். நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ காலையில் நீங்கள் அரசாங்க திட்டத்தை கேட்கறதுக்காக நீங்கள் மருதம் நெல்லி 89.6 வந்து நீங்கள் இணைந்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி சார்ட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொன்னது தான், நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருக்கணும், உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும், நீங்கள் கோழி பண்ண கண்டிப்பாக அமைக்கலாம், வரவேற்கப்படுகிறது தாட்கோ மூலிமா. இதில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 50,000 அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் இருக்குது. அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் மூலிமா லோன் எடுத்துக்கலாம். என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட, நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரசாங்க பேங்க்லேயோ நீங்கள் வந்து உங்களுடைய லோனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் முதல்ல வந்து உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் கலந்துரை பேசிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து உங்களுடைய தலைமுறைகள் வந்து அதை கொண்டு போகிற மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும், ஏன் சந்தோஷமாக இருக்கும். நன்றிங்க, நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில். தேங்க்யூ சார். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. இன்று மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியில் தாட்கோவின் திட்டங்கள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய, அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தாட்கோ, இதனுடைய திட்டங்கள் என்ன, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்கள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த தாட்கோவினுடைய மாவட்ட மேலாளர் எட்வர்ட் ஸ்டீஃபன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் நம்மோடு இன்று நிலையத்தில் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவினைச் சேர்ந்த மக்களுக்காக அந்த தாட்கோவில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும், அந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய மானியங்கள் குறித்தும், கடன் உதவிகள் குறித்தும் நிறைய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் அவரோடு இந்த நிகழ்ச்சியில் உரையாட இருக்கின்றோம். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் இது குறித்தான தெளிவுகளை பெற நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043442 என்ற முன் இணைப்போடு
280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன்னிணைப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். சார், இப்போ நம்ம பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். குறிப்பா அந்த மக்களுக்கு போகக்கூடிய இந்த நலத்திட்டங்கள், இந்த விஷயங்கள், இந்த 2 திட்டங்கள் தான் இருக்குங்களா? வேற இதை தவிர்த்து வேற என்ன விஷயங்கள் நம்மளுடைய சார்? நம்ம நேரமா முன்னாடி பேசின மாதிரி பிஎம் அஜய் திட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு கோழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சிஎம்ஆர்ஐஸ்ல சார் நீங்களே சொல்லிட்டீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு சார் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேங்க்ல வந்து அப்ரோச் பண்றதுக்கு வெரி ஈஸியான ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கிறது நல்லது சார். சரிங்க. அண்ட் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சந்தேகங்களே அதான் சார், பேங்க் போயிட்டு தாட்கோக்கு வரணுமா, இல்ல தாட்கோக்கு போயிட்டு இல்ல பேங்க்குக்கு போகணுமா, கரெக்டான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். 2 இடத்துக்கும் போகணும். அவங்க சார் ஒரு மக்களா இருக்கிறவங்க என்ன செய்யணும்ன்றது நான் சொல்றேன். மக்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல, இருந்தாலும் ஒரு அலுவலரா ஒரு ப்ராசஸ் என்ன செய்யணும் வழிகாட்டுறதுக்காக மக்கள் சார் அவங்க அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தாட்கோல அவங்க ப்ரௌசிங் சென்டர்ல எல்லாம் போய் அப்ளை பண்ணுவாங்க, வெளியில இருந்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ வந்து சார் அவங்களால அந்த மாதிரி வெளியில இருந்து எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அவங்க தாட்கோடைய அலுவலகத்தை அணுகி அங்க என்னென்னலாம் பேப்பர்ஸ் கேட்கறாங்களோ, அவங்க அப்ளை பண்ற அந்த லோன் சம்பந்தமா என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அந்த பேப்பர்ஸ் அங்க சப்மிட் பண்ணி அங்கிருந்து அப்ளை பண்ற மாதிரி இப்போ தொடங்கிடுச்சு. இப்போ அதே மாதிரி சார் அதே பேப்பரை அவங்க பேங்கர்ஸ் கிட்டையும் கொண்டு போயிட்டு சார் இந்த மாதிரிலாம் நாங்கள் அப்ளை பண்ண போறோம், அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பேங்க்குக்கு போறது சார் அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அவங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே பேங்கர்ஸ் கிட்ட உட்கார்ந்து சார் இந்த மாதிரி தொழில் பண்ண போறேன், இது பண்றதுக்கு நான் இவ்வளோ ஐடியாஸ் வச்சிருக்கிறேன், தாட்கோல வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் நமக்கு கிடைக்கும், பிஎம்ஆர்ஜில இவ்வளவு கிடைக்குது சார், 50,000 நமக்கு மானியமா கிடைக்குது, சிஎம்ஆர்ஐஸ்ல சார் நமக்கு அதிகபட்சமா 3,50,000 கிடைக்குது. அப்ப சார் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சார் எதுக்கு அவங்களோட உட்கார்ந்து பேச சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில அந்த ஏரியால பேங்கர்ஸுக்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அங்க என்ன விதமான பிசினஸ் பண்ணா நமக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, லோன்ஸை கொடுக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க அது சீரும் சிறப்புமா அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சார் அவங்களோட உட்கார்ந்து கலந்துரையாடி சார் நாங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறோம், அப்போ நாங்க இது பண்றதுக்கு நீங்க உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சார் நம்ம அவங்க கிட்ட பேசுறது அது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையா இருக்கும் சார். சோ இது மக்கள் வந்து கண்டிப்பா இது கொஞ்சம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும். பேசும் நேயர் ஒருத்தர் இப்பல வருக. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. பாப்பிரெட்டிப்பட்டில இருந்து பேசுறேன் ஐயா. பாப்பிரெட்டிப்பட்டில இருந்து யார் பேசுறாங்க ஐயா? ஐயா ஒரு சந்தேகம். இல்ல உங்க பேருங்க? என்னோட பேரு அருள்முருகன் ஐயா. அருள்முருகன், சொல்லுங்க அருள்முருகன். ஐயா இதுல என்னன்னா தனியார் வங்கி அதுல இந்த எலிஜிபிலிட்டி கிடைக்குமா அப்படின்றது என்னுடைய சந்தேகம். உங்களுடைய சந்தேகம் வந்து அரசு நிறுவனம் அல்லாத தனியார் வங்கியில இதை நாம பயன்படுத்த முடியுமா லோன் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்றது கேள்விங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுடைய பேர் சார்? அருள்முருகன். அருள்முருகன் சார். குட் மார்னிங் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு மனிதரா நீங்க வந்து ஒரு அரசாங்க திட்டத்தை வந்து நீங்க காலையில கேட்கறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு. சார் என்னுடைய பேர் எட்வர்ட் ஸ்டீஃபன் ஆரோக்கியதாஸ், நம்ம தாட்கோவுடைய மாவட்ட மேலாளர் நானு. ரொம்ப நன்றி சார். சார் நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ல வந்து எலிஜிபிளா பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. ஓகே, பிரைவேட் பேங்க்ல சார் நீங்க பண்ணலாம். நீங்க பிரைவேட் பேங்க்ல வந்து பண்றது வந்து ரொம்ப நல்லதுதான். அதே மாதிரி சார் நமக்கு நேஷனலைஸ்டு பேங்க் சொல்லுவாங்க, அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அதுல எடுத்து பண்றது வந்து சார் ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க எந்த பேங்க்ல சார் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? சார் நமக்கு ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு சார். ஓகே சார், ஓகே, வெல்கம் சார். நீங்க பண்ணலாம். அதுல நீங்க நீங்க கண்டிப்பா சார் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதிய அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ண சொல்லி இன்னும் திட்ட அறிக்கை இன்னும் வரல. சோ அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தயவு செய்து. ஆனா உங்களோட தொடர்புல இருக்கலாம். தொடர்புல இருக்கலாம் சார், தொடர்புல இருக்கலாம். நீங்க சொல்லுங்க சார். ஓகே சார், நான் இப்பவே சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிருக்கேன்.
இது சார் நான் இப்போ தரப்போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸோடைய லேண்ட்லைன் நம்பர். ஸோ நீங்க வந்து மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 6 o'clock நீங்க பண்ணுங்க. அண்ட் அந்த நம்பர் சொல்றேன் சார், 04-342-26-007. நன்றிங்க சார் அடுத்த நம்பர் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் மாவட்ட மேலாளர் அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் இது 9445029459. இந்த ரெண்டு ஆமா சார், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். இல்ல சின்ன எழுதிட்டேன் சார் நம்பர். ஓகே சார். நீங்க வந்து சார் சம்டைம்ஸ் வந்து நீங்க கால் பண்ணும்போது எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா நீங்க அதை தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு மீட்டிங்லயோ ஒரு ப்ரோக்ராம்லயோ இருப்போம். ஸோ அதுக்காக நீங்க எப்போ வேணாலுமே நீங்க கால் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய காலை ரிசீவ் பண்றதுதான் சார் எங்களுடைய வேலை. எங்களுக்கு அது பெரிய எனக்கு சந்தோஷம். அதனால சார் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நீங்க தயவு செய்து எந்த இடைத்தரகர்கிட்டையும் போயிட்டு நீங்க தாட்கோடைய நன்றிங்க அருள்முருகன், நன்றி, மிக்க நன்றி. நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். சரிங்க சார். இப்போ இந்த மாதிரி சில சந்தேகங்கள், அரசு வங்கி, தனியார் வங்கி, அது அங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான பரஸ்பர உறவுல செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனா தனியார் வங்கிக்கும் இதற்கான ஒப்புதல் இருக்குங்களா? இருக்கு சார், இருக்கு. நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க், கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்லயும் இருக்கலாம் அண்ட் பிரைவேட் பேங்க்லயும் பண்ணிக்கலாம் சார். அண்ட் இது ரெண்டுத்துலயும் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சார், அவங்க எந்த லோன் அப்ளை பண்ணணும்ட்டு நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு திட்ட அறிக்கை அவங்க வந்து. இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் வந்தேன். இந்த திட்ட அறிக்கையெல்லாம் தயார் பண்ண கூட அளவுக்கு விஷயங்கள் இல்லாதவங்கள நம்ம எப்படி வழிகாட்டுறோம்? அல்லது அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியும், தொழில் தெரியும், ஒரு ஆட்டு பண்ணை, ஆடு வளர்ப்பெல்லாம் தெரியுங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் தயார் பண்றது, இந்த பேப்பர் ஒர்க்ஸ்ல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இதுக்கு ஏதாச்சும் நம்ம தரப்புல, அரசு தரப்புலயே ஏதாச்சும் வழிகாட்டுதல் இருக்கா இல்லையா? இப்போ நீங்க நான் கேக்குறது ரொம்ப எளிமையான மக்களுடைய கேள்வி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாம இருக்கும், கண்டிப்பா ஒண்ணு எங்க எப்படி அணுகிறதுன்னு தெரியாம இருக்கும். இந்த மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர் உதவிக்கு போகும்போது தான் அவங்க எங்க போய் மாட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி இடைத்தரகர்கள் கிட்ட, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு போய் சிக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஏதாச்சும் நம்ம சைட்ல இருந்து சார், இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ், ஒரு தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன டவுட் இருந்தாலுமே மாவட்ட மேலாளர் அவங்கள வந்து சந்திக்கலாம். இப்ப நம்ம சார் தொலைபேசி எண் கொடுத்தாச்சு, அலைபேசி எண்ணும் கொடுத்துருக்கிறோம். இது சார் வெரி பப்ளிக்கா நம்ம ஓப்பனா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சார் அவங்களோட பெஸ்ட் சாய்ஸ். இப்ப சார் இந்த பேப்பர் எல்லாமே அவங்க எங்க வாங்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, எனக்குமே வந்து இந்த இடத்துக்கு போங்கன்ட்டு நானும் சொல்ல முடியாது. ஏன்னா சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது வந்து தவறா போயிடும். அப்ப சார் அந்த மக்கள் வந்து இந்த நம்ம அலுவலகத்துல ஏதாச்சும் இப்ப சார் இது சம்பந்தமா வந்து நான் வந்து எங்களுடைய கேஎன் கந்தசாமி ஐஎஸ்ஆர் நான் பேசினேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. இது நம்ம ஃபியூச்சர்ல நம்ம இதை பிளான் பண்ணலாம், எப்படி பண்ணணுன்றது சாரும் எல்லாருமே ரொம்ப கிளியரா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஸோ இந்த பிளான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது அரசாங்க சைட்ல இருந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னும் நம்ம மக்களுக்கு பண்ணல. பட் டெஃபினட்டா இது பண்ணுவாங்கன்ற முழு உத்வேகத்தோட செஞ்சுட்டு இருக்காங்க சார். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஏ முடிச்சவங்க கிட்ட தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் கொட்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வரணும். இது வந்து சார் இது நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதுதான் சார். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, ப்ராஜெக்ட் கொட்டேஷன்னா என்னன்னு அவங்களுக்கு புரியாது. ஆனா சார் இந்த ஒரு சந்தேகங்களுக்காக நம்மளுடைய தாட்கோ அலுவலகத்தை அவங்கள அணுகி, சார் எங்களுக்கு அது ஒரு போட்டோ காப்பி கொடுங்க, ஏற்கனவே இதுதான் சார் மாடல், ஒரு டிராஃப்ட் மாதிரி இதுதான் சார் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்ப அந்த மக்கள் வந்து சார் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு சார். ஓ இதுதான் இப்படிதான் பண்ணணும், இதுக்கு நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல நீங்க வந்து என்ன அமௌண்ட் நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அதுதான் ப்ராஜெக்ட் கொட்டேஷன்லயும் வரணும் அப்படின்ட்டு சார் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ சார் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் கொட்டேஷன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்க.
அந்த மக்கள்கிட்ட வந்து யார் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க என்ன அமௌண்ட்டை சார் அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதை அவங்க மக்கள் கொடுத்து தான் ஆகணும். அது ரிப்போர்ட்டு தயாரித்து கொடுக்குறவங்களுக்கான ஆமாம் சார், விஷயங்கள் இருக்கும். சரி, இது இப்போ எந்த ஏஜ் குரூப்புங்க இதை நம்ம வரலாம் சார்? இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 18 நமக்கு 60 வயசு வரைக்கும் நமக்கு இந்த பிசினஸ் உடைய ஒரு சுவாரஸ்யமே இதுதான் சார். 60 வயசு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிப்பு சம்பந்தப்பட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது சார் 18 to 25, 18 to 45 அந்த மாதிரி சார் ஒரு ஒரு தேவைகளுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா சிஎம் அரைஸ்ல வரக்கூடியதுல மேக்ஸிமம் இந்த இல்ல சார் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒருத்தவங்க நிலம் வாங்கும் திட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 பூர்த்தியா இருக்கணும், 60 to 65 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சார் அரசாங்க ஊழியர்கள் வந்து அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது. அது ஏன்னா சார் நம்ம அதை எதிர்க்கல, அது வந்து இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கு அது போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த இது சார். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம் வாங்கும் திட்டம் இருக்குன்னா ஒரு 65 வயசு சொல்லலாம். அண்ட் சார் இப்போ நான் சொன்ன பாருங்க இளைஞர்களுக்கான மருத்துவம் சார்ந்த வேலை படிப்பு திட்டங்களும் நம்ம தாட்கோ மூலியமா செயல்பட்டு இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 to 45 சொல்லுவாங்க. இப்போ இது சார் இது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த ஒரு டிப்ளமோ ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 to or 19 to வந்து பாத்தீங்கன்னா 28 இருக்கும். ஸோ ஒரு படிப்பு உள்ள வந்து சார் ஜென்ரலா வந்து மாறிட்டு இருக்கும். ஆனா எப்பவுமே மாறாத ஒரு நிபந்தனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க SC ST இருக்கணும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின சார்ந்த மக்களா இருக்கணும். ஸோ தாட்கோ அப்படின்னும் போது அந்த பிரிவை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான். ஆமா சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரிவான மக்களான டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு. இப்போ வந்து சார் இப்போ வேற யாராவது அப்ளை பண்றாங்க சார் அப்படின்னா சார் அதுல வந்து நமக்கு வந்து ஒரு திட்டம் இருக்கு. MBC இருக்கலாம், BC இருக்கலாம், அது நம்மளுடைய ஸ்கேவெஞ்சர்ஸ் இருக்காங்க, அதாவது நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள். இவங்க வந்து சார் இவங்களுக்காக தாட்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் அட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் அட்டையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த இடத்துல வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற ID கார்டு அதோட கொண்டு வந்து சார் நம்ம தாட்கோல வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லோ கார்டு கிடைச்சிரும் சார். இந்த எல்லோ கார்டு மூலியமா என்ன பயன் கேட்டீங்கன்னா சார் அவங்களுடைய வேலை செய்யும் போது மரணம் ஏதாவது ஏற்பட்டா அந்த மரண காப்பீட்டு தொகை கொடுக்கறோம். அவங்களுக்கு சார் வீடு கட்டி கொடுக்கற திட்டமும் இருக்கு. ஸோ இதுல வந்து சார் பெர்மனண்டா அண்ட் டெம்பரரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃபுக்கு வந்து இந்த வீடு கட்டும் திட்டம் எல்லாம் பொருந்தும். இப்போ நீங்க தூய்மை பணியாளர் சொல்லும்போது இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருக்காங்க, ஒரு கிராம ஊராட்சியில அவர் தூய்மை பணியாளராக இருக்கிறார். அவர் வந்து MBC மற்ற தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிரிவுகள் இல்லாம இருக்கிறார், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கிறார். அவருக்கு இது பொருந்தும்னு சொல்றீங்க? பொருந்தும் சார், பொருந்தும். என்ன செய்யணும் அவங்க சார் அவங்களுடைய எந்த வில்லேஜ்ல எந்த ஊராட்சியில வந்து அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்களோ அங்க இருந்து சார் அவங்களுடைய ID கார்டு கொண்டு வந்துட்டு நம்ம தாட்கோ அணுகணும். நம்ம தாட்கோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு சார் அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இது எல்லாமே அங்கேயே எல்லாமே ஆபீஸ்லயே முடிஞ்சிடும். அங்கே நம்ம ஆபீஸ்லயே முடிஞ்சிடும். சரி, அவங்க வந்து சார் அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள சார் உடனே அவங்களுக்கு எல்லோ கார்டு கிடைச்சிடும். ஸோ அந்த எல்லோ கார்டு மூலியமா பாத்தீங்கன்னா விபத்து காப்பீடு திட்டம் இருக்கு, 5 lakhsல கவர் பண்றோம். கை இழப்புனா சார் ஒரு 1 lakh, கால் இழப்பு ஒரு 1 lakh, அப்புறம் அவங்களுக்கு இயற்கை மரண உதவித்தொகை கொடுக்கறோம், ஈமச் சடங்கு உதவி கொடுக்கறோம், முதியோர் ஓய்வுத்தொகை கொடுக்கறோம். அப்புறம் சார் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை நம்ம கொடுக்கறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இது எல்லாமே தூய்மை பணியாளர்களுக்கு பொருந்தும். அவங்களுக்கு மட்டும் பொருந்துங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் சார், அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு. இப்ப சார் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கடந்த மாசத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்ட்டு நம்ம தாட்கோல பண்ணோம் சார். இது நானே யோசிச்சு, ஏன்னா சார் இவங்களுக்கு பணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கும், ஆனா சார் இவங்களோட மனசை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பழகுறவங்களுக்கு தான் புரியும் அது. அப்ப சார் நாங்க டீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்ன்றத பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அவேர்னஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி சார் தாட்கோவுடைய பரிமாற்றம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கும் நம்ம SC and ST மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு சார் இந்த திட்டங்கள்.
தொடக்கத்துல சொன்னீங்க, அப்புறம் இப்பவும் சொன்னீங்க வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, அது எந்த மாதிரி? வீடு கட்டும் இதுதான் பாத்தீங்கன்னா சார், நம்மளுடைய துப்புரவு பணியாளர்களா இருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இடம், சொந்த இடம் இருக்குங்க? சொந்த இடம்லாம் இல்ல சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே ஒரு இடத்துல கட்டி கொடுக்கும். இப்போ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு 3 லட்ச ரூபா ஒரு பிளாட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல அவங்க ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல, இப்போ ஒரு தூய்மை பணியாளர் இருக்கிறாரு, அவருக்கு சொந்த இடம் இல்ல, எங்கேயோ ஒரு வாடகை வீட்டுல இந்த மாதிரி இப்ப சார் வாடகை வீட்டுல இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க சார், ஒரு 7 பேர் இருக்கிறாங்க சார், எங்களுக்கு வந்து திட்டங்கள் வந்து தெரியல அப்படின்னா சார், ஒன்னும் இல்ல, அவங்க இதே மாதிரி தாட்கோ அலுவலகத்தை அணுகுனாலே போதும் சார். அதுக்கு அடுத்தடுத்த என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், அந்த கவர்மெண்டோடைய ப்ராசஸ்ல நம்ம எப்படி கொண்டு வரணும்ன்றது சார் அவங்களுக்கு தெளிவா நாங்க சொல்லிக் கொடுப்போம். இப்போ ரீசெண்டா சார் ஒரு 24 பேருக்கு நம்ம தாட்கோ மூலியமா வந்து அரசாங்கம் வந்து வீடு கட்டும் திட்டத்தை வந்து பூர்த்தி பண்ணிருக்காங்க தருமபுரியில. அதுல 24 பேர் வந்து சார் செலக்ட் ஆயிருக்காங்க. இப்ப சார் 24 பேருக்கு முடிஞ்சு அடுத்தது எப்படின்னா சார், அடுத்த திட்டம் எப்ப அறிக்கை இடுறாங்களோ அப்போ சார் அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா நம்ம அதை கொண்டு போவோம். இப்போ ஒரு வீடுடைய விலை சார் ஒரு 3 lakhs அப்படின்னா அவங்க ஒரு 30,000. இப்போ வீடுடைய திட்டம் வந்து ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா சார் அவங்க 10,000. இப்போ 1,15,20,000 இருக்குன்னா சார் ஒரு 15,000. ஒரு 10% என்ன திட்ட மதிப்பீடு, அதுல ஒரு 10% வந்து அவங்க கொடுத்தாரு சார். ரொம்ப அருமையான வீடு சார். ரொம்ப அது வந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு, எனக்கே கேட்டேன், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடு, அழகான ஒரு வீடு கட்டி கொடுங்க. அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் தாட்கோவும் இணைந்து ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குங்களா, இல்ல அவங்கவுங்க அங்கங்க இருக்கிற இடத்துல இருக்கு? இது சார் பேஸ்ட் ஆன் தி அலாட்மெண்ட், கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துல கொடுக்கறாங்களோ அந்த. இல்ல, இப்போ தருமபுரி மாவட்டம் முழுக்க 24 வீடுகள் அப்படின்னு சொன்னீங்க, அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்களா, இல்ல அந்த? இப்ப சார் 24 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 பேருக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. பெண்ணாகரம் எடுத்துக்காட்டு சொல்ல, இன்னொருத்தவங்க அரூர்ல ஒரு 7 பேர், அந்த மாதிரி சார் அவங்களுக்கு அந்த இடம் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி அது கவர்மெண்ட் வந்து சார் அவங்களுக்கும் நியர்பைல அவங்க எது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவா நீங்க மக்களுக்கு இந்த வானொலி மூலமாக சொல்லக்கூடிய செய்தி, தாட்கோவுக்கு ஏன் நாடி வரணும், அதை பத்தி உங்களுடைய நிறைவான பார்வை. சார் என்னுடைய நிறைவான பார்வை, இது எனக்கு தொடக்கமான பார்வையை நான் பாக்குறேன் சார். சரிங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு உங்களுடைய தொடக்கமா பாக்குறேன், என்னுடைய தாட்கோவுக்கு தொடக்கமா பாக்குறேன். என்னுடைய மக்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார், லோன் கிடைக்குதோ கிடைக்கலையோ சார், அவங்க யாருக்கிட்டையும் லஞ்சம் கொடுத்து ஏமாறக்கூடாது என் மக்கள். அதே மாதிரி இடைத்தரகர்கிட்ட வந்து அவங்க போயிட்டு மாட்டிக்க கூடாது சார். இந்த 2 இதுவும் என் மக்கள் கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா சார், அரசாங்கம் வந்து சார் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் எல்லாமே மக்களுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க, மக்களுடைய வாழ்வாதாரம்ட்டு தான் அவங்க முழு மூச்சா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மினிஸ்டர்ல இருந்து நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர், சேர்மேன், செக்ரட்டரில இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அது சார் மக்கள் செய்யணும். எது இருந்தாலுமே அவங்க கிட்ட தெரிவிக்கணும், அதிகாரிங்க கிட்ட தெரிவிக்கணும், அதிகாரிங்க கிட்ட பேசணும். அது பண்ணாலே சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். ஸோ இதுதான் என்னுடைய மக்கள் கிட்ட சார் நான் கோரிக்கையாகவும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகளாகவும் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றிங்க. உங்களுடைய இந்த அரசு பணி, உங்களுடைய சேவை மேலும் மேலும் சிறப்படையணும். நிறைவா நாம சொல்லக்கூடியது, மீண்டும் நம்மளுடைய அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண்கள் மற்றும் மேலாளர் அவர்களுடைய கைபேசி எண்களை மீண்டும் அன்பான நேயர்கள் உங்களுடைய நினைவிற்காக 04342 அப்படின்ற நம்மளுடைய தருமபுரி எஸ்டிடி கோடு, அதனுடைய முன் இணைப்பாக போட்டு 260007 அப்படின்ற நம்பர், லேண்ட்லைன் நம்பர். திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை நாட்களில் நாம் தொடர்பு கொள்ளலாம். 04342 260007 அப்படின்ற நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். மாவட்ட தாட்கோவினுடைய மேலாளர் அவர்களுடைய கைபேசி எண் 9440294559. மீண்டும் அந்த கைபேசி எண் உங்கள் நினைவுக்காக நேரத்தில் 9440294559 அப்படின்ற எண்களில் தொடர்பு கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாம கேட்டு தெளிவு பெறலாம். நம்முடைய அலுவலகம் வந்து இந்த தாட்கோவினுடைய அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை தருமபுரி, அந்த தருமபுரி சேலம் பிரதான சாலையில மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு அப்படின்றத நாம நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம்.
அந்த வகையில சார் மிக்க நன்றி. Thank you, உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் சார் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. லேண்ட்லைன் நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே. சரிங்க. ஆனா என்னுடைய நம்பர் 24 hours. 24 hours. ஏன்னா சார் என் மக்கள் வந்து எப்போ வேணாலும் அவங்களுக்கு பேசலாம். சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய மக்கள் தவறா எடுத்துக்க வேண்டாம். நீங்களே ஏதாவது ஒரு திரும்ப ஒரு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். சப்போஸ் அவங்க காலை எடுக்க முடியல அப்படின்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப்போட கனெக்ட் ஆயிருக்கு. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜோ இல்ல டைப் மெசேஜ் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ அவங்க அதை பண்ணலாம் சார். ரொம்ப நன்றிங்க. ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் அதிகாரி மக்கள்கிட்ட இவ்வளோ நெருக்கமா பழகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களும் இதை வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் காண வேண்டும். உங்களுடைய இந்த சேவை பணி, அரசு பணி, இந்த சேவை வந்து மேலும் மேலும் தொடரணும். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது உங்களுடைய பங்களிப்பும் தேவை அப்படின்றத எங்களுடைய மருதநெல்லி சமுதாய வானொலி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நபரை, ஒரு அரசு அலுவலரை நாம கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கின்றதுல மன நிறைவோடு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். உங்களுடைய எதிர்கால பணிகள் சிறக்க அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். மருதநெல்லிக்கும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நன்றி.